ஆதியே துணை. பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள். திருவாக்கியம் எண் 101, பக்கம் எண் 115. 101. யமனுடைய வாடை அடிப்பதுதான் மனிதர்கள் உள்ளத்தில் பயமாகவும் பேடித்தனமாகவும் இருக்கிறது. 10 பேர் ஒரு பக்கமாக கூடிவிட்டால் நியாயத்தை மாற்றி பேசுவது மனித சுபாவம். ஆனால் மெஞ்ஞான மகத்துக்களோ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் நீதியையே பேசுவார்கள். அவர்கள் ஒத்தையாயிருந்தாலும் ஒத்தையாக இருக்கிறோமே என்று எண்ணுவதில்லை. தாங்கள் சொன்ன சொல் மாறமாட்டார்கள். நீதியாகிய இறைவனின் இலக்கிற்கு நேராகத்தான் இருப்பார்கள். நீதியாகிய இறைவனின் இலக்கிற்கு நேராகத்தான் இருப்பார்கள். அந்த நித்தியனின் திருமுகத்திற்கு மாற்றக்காரராக இருக்கக்கூடாது. அந்த நித்தியனின் திருமுகத்திற்கு மாற்றக்காரராக இருக்கக்கூடாது என்றே சதா அவர்களின் சத்திய நினைவு இருக்கும். திருவாக்கியம் எண் 102. யோக்கியன் என்று சொல்லப்பெறுகிற ஒரு வியாபாரியையும் போக்கிரி என்று சொல்லப்பட்ட ஒரு கொலைபாதகனையும் மெய்யளவில் எடுத்துக்கொண்டால் பின்னவன் பிரம்மனிஷ்டன் ஆகும்போது முன்னவன் யோக்கியன் என்ற எல்லைக்கு வந்திருப்பான். அந்த வியாபாரி தன்னறிவிற் சாய்ந்தவனாகவே இருந்து மெய்யை ஒட்டி பைய ஏறுவான். ஆனால் போக்கிரியோ முரட்டுத்தனமாக முழு வேகத்தோடு மெய்யில் பாய்வான். திருவாக்கியம் எண் 103. உன்னை போல தேகியாக வந்து பரத்தினுடைய லட்சணமாகிய சாகா கல்வி என்ற தெய்வீக கல்வியை கற்று தேர்ந்து பரத்தினுடைய லட்சியமாகிய சாகா கல்வி என்ற தெய்வீக கல்வியை கற்று தேர்ந்து அதோடு இகத்தின் லட்சணத்தையும் 2 மடங்கு கற்று வந்துள்ளவர்களே உனக்கு ஜீவ வழிபாடாகிய நேர்வழியை காட்டி சிவலோக பதவியை உன் தலையில் சூட்டுபவர்கள். அதோடு இகத்தின் லட்சணத்தையும் 2 மடங்கு கற்று வந்துள்ளவர்களே உனக்கு ஜீவ வழிபாடாகிய நேர்வழியை காட்டி சிவலோக பதவியை உன் தலையில் சூட்டுபவர்கள். அதற்கு கைமாறாக நீ ஒரு ராஜாங்கத்தையே அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தாலும் அதுவும் அதற்கு பத்தாது. ஏனெனில் அது அழியக்கூடியது. ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது அவர்கள் பால் உன் வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதலையே. அவர்கள் பால் நம் வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதலையே. அவர்களின் பேரிரக்கத்தை உன்மேல் சாய வைத்துக் கொள்கிற செயல்தான் ஞானம். அவர்களின் பேரிரக்கத்தை உன்மேல் சாய வைத்துக் கொள்ளுகிற செயல்தான் ஞானம். திருவாக்கியம் எண் 104. தூலம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போதுள்ள உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும். தூலம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போதுள்ள உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும். அவை தாமே சாகாது. அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல்.
அவற்றை சாகடித்து கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல், ஒருவர் உன்பால் இரக்கப்பட வேண்டும், ஒருவர் உன்பால் இரக்கப்பட வேண்டும். உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனுமாகிய, உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனுமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சம்பந்தர் அவரே ஆவார். ஜாதிகளின் கர்த்தாவே, அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம். ஜாதிகளின் கர்த்தாவே. திருவாக்கியம் எண் 105. நீ பிறக்கும்போது உனது பெண்டு பிள்ளைகள் உன் கூடவா பிறந்து வந்தன? நீ பிறக்கும்போது உனது பெண்டு பிள்ளைகள் உன் கூடவா பிறந்து வந்தன? ஆனால் உன் கூடவே பிறந்து உன்னை வளர்த்து உனக்கு எல்லா நன்மைகளும் செய்து வருகின்ற பொருளை, ஜீவனை பார்க்க கூட ஆசை வராமல் கைவிட்டாள். ஆனால் உன் கூடவே பிறந்து உன்னை வளர்த்து உனக்கு எல்லா நன்மைகளும் செய்து வருகின்ற பொருளை, ஜீவனை பார்க்க கூட ஆசை வராமல் கைவிட்டால் இறைவன் உன்னை எப்பேர் கொத்த நன்றி கெட்டவன், இறைவன் உன்னை எப்பேர் கொத்த நன்றி கெட்டவன் பாவி என்று நினைப்பான். ஆசை வராமல், ஜீவனை பார்க்க கூட ஆசை வராமல் கைவிட்டால் இறைவன் உன்னை எப்பேர் கொத்த நன்றி கெட்டவன் பாவி என்று நினைப்பான். தன் ஜீவனை அறியாதவன் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் வியர்த்த அனித்தியமேயாம். தன் ஜீவனை அறியாதவன் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் வியர்த்த அனித்தியமேயாம். தன் ஜீவனை அறிந்து சொல்லுகிறவர்கள் வார்த்தைகள் யாவும் நித்தியமேயாம். தன் ஜீவனை அறிந்து சொல்லுகிறவர்கள் வார்த்தைகள் யாவும் நித்தியமேயாம் என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ் கரசரும், நீதியின் யுகம்பர ஜாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசரும், மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊனுறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆருயிர் ஜீவப்பிறவியர்கள் அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம்.